சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட மக்காராம் தோட்டம் பகுதியில் அதிமுக தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் மோகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வட்ட செயலாளர் அண்ணாமலை தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொடுங்கையூர் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் பக்கிங்ஹாம் கால்வாயையொட்டி மக்களின் உயிருக்கு ஆபத்தான முறையில் சாலையோர பூங்கா அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கேள்வி எழுப்பிய அதிமுக வடசென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் மீது திமுகவினர் பொய் வழக்கு பதிந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த பூங்காவில் 35 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இரும்பு வேலிகள் பலமின்றி ஆடுவதால் பூங்காவிற்கு வரும் குழந்தைகள் தவறுதலாக கால்வாய்க்குள் விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் உட்பட பலர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி முன்னிலையில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பலர் புதிதாக கழகத்தில் இணைந்தனர். நிகழ்வின் போது மாவட்ட கழக துணை செயலாளர் AR ராஜேந்திரன், ஜோலார்பேட்டை கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் விடிய ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக MLAவுமான கப்பச்சி வினோத் தலைமையில் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று திமுக ஆட்சியில் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வு குறித்து விளக்கினர். இந்த பரப்புரையை மாவட்ட கழக துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன், தகவல் தொழில்நுட்ப கோவை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் மணிகண்டன், உதகை நகர செயலாளர் சண்முகம் மற்றும் கழக நிர்வாகிகள் மேற்கொண்டனர். புரட்சித் தலைவியின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடுவது குறித்த கழக மகளிரணி ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் நடைபெற்றது. மாநில மகளிரணி செயலாளர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இணை செயலாளர்கள் சரோஜா, கீர்த்திகா, துணை செயலாளர் மரகதம் உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் புரட்சித் தலைவியின் பிறந்த நாளை ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாட வேண்டும், அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளை வீடு வீடாக கொண்டு செல்ல பாடுபட வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கூடக்கோவிலில் பயணியர் நிழற்குடையை முன்னாள் அமைச்சரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வேப்பங்குளம் கண்ணன் ஏற்பாட்டில் கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள கூடக்கோவில், கொக்குளம், மேல உப்பிலிகுண்டு ஆகிய கிராமங்களில் அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை பொதுமக்களிடம் பிரசுரங்களாக வழங்கி பிரச்சாரம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் வெற்றிவேல், இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சிவரக்கோட்டை ஆதிராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது குறித்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதி கழக செயலாளர்கள், வட்ட கழக செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம், அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள், திமுக ஆட்சியில் உயர்த்தப்பட்ட விலைவாசி உயர்வால் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து வீடு வீடாக ஒன்று சேர்ப்பதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். கோவை மாவட்டம் காரமடை வெள்ளைப்பாளையம் பகுதியில் தார் மற்றும் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பணிகளை அதிமுக MLA தொடங்கி வைத்தார். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரமடை வெள்ளைப்பாளையம் ஊராட்சியில் ஓம் சக்தி நகர், ஜெயசக்தி நகர் மற்றும் சேரன் நகர் ஆகிய பகுதிகளில் 56.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலைகள் மற்றும் கான்கிரீட் சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் மேட்டுப்பாளையம் அதிமுக MLA AK செல்வராஜ் கலந்து கொண்டு திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கந்தசாமி, ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார், முன்னாள் யூனியன் சேர்மன் மணிமேகலை மனோஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கலையரங்கம் அமைப்பதற்கான பணியை முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். மாளிகைப்பட்டு கிராமத்தில் அதிமுக எம்எல்ஏ சேவூர் எஸ் ராமச்சந்திரன் தனது தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த நிலையில் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையில் அவர் கலந்து கொண்டு பணியை துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அனுசுயா ராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர் ஜெயபிரகாஷ் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேர்தல் ஆயத்த பணிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. காரைக்கூட் ரோடு அண்ணா அவென்யூவில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் SM சுகுமார் பங்கேற்று ஆலோசனைகள் வழங்கினார். கூட்டத்தில் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் சார்பு அணி நிர்வாகிகள் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்று சட்டமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய ஆயத்த பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர்.